முதல்ல நான் இளங்கோவன் உங்ககிட்டேருந்தே இந்த கேள்வி கேட்குறேன். இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஆரம்பத்திலேருந்தே அந்த பிரச்சனையோடு தொடர்ந்து இந்து முன்னணி பயணித்து கொண்டு இருக்கிறது. அந்த அடிப்படையில் பூர்ணச்சந்திரன் அந்த மரணம் குறித்து உங்களுடைய முதற்கட்ட கருத்தை பதிவு பண்ணுங்க. அதாவது நீங்கள் சரியாக சொன்னீங்க. ஆரம்ப காலம் தொட்டு இந்து முன்னணி இந்த திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்கான தொடர் போராட்டங்களை நடத்திட்டு இருக்கோம். சட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கோம். அந்த போராட்டத்தில் எங்களுடைய மாநில தலைவராக இருந்த ராஜகோபாலன், அட்வொகேட் ராஜகோபாலன் அவர்களை பலிதானம் கொடுத்துருக்குறோம். அவர் வீட்டு வாசல்லே வெட்டி படுகொலை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டியும் கூட தொடர்ந்து இதற்கான குரலை நாங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீபத்தன்னைக்கு அந்த இடத்துல அந்த குன்றில் இருக்கக்கூடிய தீபத்து தூணில் விளக்கேற்ற வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு அதனுடைய பெரிய அளவுக்கு சட்ட ரீதியான போராட்டத்தையும் முன்னெடுத்து சட்ட ரீதியாக நமக்கு ஆதரவான, அதாவது நீதிபதி கொடுத்த உத்தரவானது அந்த இடத்துல விளக்கேற்ற வேண்டும், தீபத்தூணை நேராக போய் பார்த்து கொடுத்த பிறகும் கூட ஜுடிஷியரி ஆர்டரை, நீதிமன்றத்தினுடைய உத்தரவை அமுல்படுத்த வேண்டிய அதிகாரிகள், அரசாங்கம் அதை செய்ய தவறிய காரணத்தினால தொடர்ந்து சட்ட போராட்டம், அதுக்கு பிறகு அப்பீல். இவங்க எல்லாம் நினச்சிருக்கலாம் 1ஆம் தேதி வந்தது, 1ஆம் தேதி வந்த உடனே நீதிமன்ற தீர்ப்பு வந்த உடனே அவங்க மேல்முறையீடு போயிருக்கலாம். டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், அதில் அவங்க நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் மேலே நம்பிக்கை இல்லை கருத்து வேறுபாடு அரசாங்கத்துக்கு இருக்கும் பட்சத்தில் அவர்கள் போயிருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு சரியாக 3ஆம் தேதி விளக்கேற்ற போகிற நேரத்தில் நீதிமன்றத்தை ஏமாத்துற மாதிரி அட்வொகேட் ஜெனரலும் சொல்கிறாங்க. இல்லைங்க 5 மணிக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு உத்தரவை போடக்கூடாது, நீங்கள் 6 மணிக்கு மேலே வேணால் கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டெல்லாம் எடுத்துங்க அப்படியெல்லாம் சொன்னபோது கூட, ஏன்னா 6 மணிக்கு தான் விளக்கேற்றுவாங்க. எப்படி எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் நீதிமன்றத்தையே ஏமாத்திருக்கு, இவங்களுடைய நோக்கமே அப்படியா இருக்கு. அதுக்கு பிறகு 6 மணிக்கு போனோம் 144. அதனால் இவங்க திட்டம் போட்டாங்க கூடாதுன்னு சொல்லி அங்கே மேலே விளக்கேற்றக்கூடாது. ஒரு ஈகோ காரணம். என்ன காரணம்? பல காரணங்கள் பின்னாடி இருக்குது. அரசாங்கம் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பல காரணம் இருக்குது. இது அடுத்த 2ஆவது நாள் 3ஆவது நாள் இப்படி தொடர்ந்து, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போய், அப்புறம் கண்டெம்ட் விசாரணை, இப்படியெல்லாம் தொடர்ந்து காரணங்கள் இருக்குது. நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம். இதெல்லாம் இருக்கு. ஆனால் அந்த பகுதி மக்கள் இன்னொரு பக்கம் இந்த திமுக கூட்டணி எப்படி இதை திசை திருப்புறாங்கன்னு சொன்னால், திருப்பரங்குன்றத்தில் இருக்கவங்களுக்கோ மதுரையில் இருக்கக்கூடிய மக்களுக்கோ விளக்கேற்றதை பற்றி கவலையே இல்லை. தொடர்ந்து இதே இடத்துல ஏற்றிட்டு இருக்காங்க. ஒரு 100 ஆண்டுகளாக இந்த இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோவிலில் தான் விளக்கேற்றுறாங்க. மோட்ச தீபம் ஏற்ற வேண்டிய இடத்துல தான் ஏற்றிட்டு இருக்காங்க. மக்களும் யாரும் கேட்கல. இதை ஆரம்பித்து வச்சது இந்து முன்னணி அப்படின்னு சொல்லி மடைமாற்றக்கூடிய வேலையில் அவங்க தொடர்ந்து ஈடுபட்டாங்க. தவறான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. இன்னொரு பக்கம் அந்த பகுதி மக்கள்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரிசையாக சமீபத்தில் இந்த கோர்ட்டு கேஸ்லாம் நடக்க ஆரம்பித்த பிறகு வரிசையாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமுதாய அமைப்புகள், அந்த கோவிலுக்காக வேலை செஞ்சவங்க, இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் நாங்கள் அந்த இடத்துல விளக்கேற்றணும் அப்படின்னு போய் மாவட்ட கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கறது, இதெல்லாம் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சு. இதெல்லாம் பார்த்த ஒரு மனிதன், அவர் இந்து முன்னணியினுடைய பொறுப்பாளர் இல்லை, இந்து முன்னணிக்கு இல்லை, ஆர்எஸ்எஸ் கிடையாது, சங்கி கிடையாது. இவங்க சொல்கிற மாதிரி, சில சொங்கிகள் சொல்கிற மாதிரி அவர் சங்கி இல்லை. ஆனாலும் கூட அவர் இதை பார்த்துட்டு முழுமுதற் கடவுள் அவருடைய அறிக்கையில், அவருடைய சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஆடியோவில் ரொம்ப கிளியராக, ஆடியோ நோட்டில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. நாங்கள் இவ்வளோ தூரம் நீதிமன்ற தீர்ப்பை கூட அமுல்படுத்தாமல் இந்த முழுமுதற் கடவுளுடைய முதல் படை வீட்டில் இந்த மாதிரி பண்ணாமல் தடுத்துருக்காங்களே, அதனால் எனக்கு மனசு தாங்கலை. அது மட்டும் இல்லாமல் ஒரு தவறான பிரச்சாரம், மதுரை மக்கள் எல்லாரும் இப்படி பண்ணுறாங்க அப்படியெல்லாம் சொன்னது. இந்த மாதிரி ஒரு தவறான பிரச்சாரத்தை பார்த்து மனமொடிந்து இவரும் இன்னைக்கு அந்த தற்கொலை செய்ய வேண்டும்ங்கிற எண்ணத்தை கையில் எடுத்திருக்கார். அது ஏற்க இயலாது. நாம் அதை நிச்சயமாக இந்து முன்னணி அதை ஏற்கல. ஆனா இதுக்கு முதற்கட்ட கருத்தா நான் இதை எடுத்துக்கிறேன். மறுபடியும் நம்ம அடுத்தடுத்த சுற்றுல நான் வருவோம். நான் இளங்கோவன் கிட்ட கேட்கிறேன், இதை அயோத்தி மாதிரி இதை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா உருவெடுக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இந்து முன்னணியினுடைய திட்டம். அப்படிங்கிற வார்த்தையை எச் ராஜா பேசினாருன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு என்ன ஆதாரம்? ஒண்ணு, அப்படி அந்த இடத்துல பேசுறதுக்கான ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கான காரணம் அதை யார் உருவாக்குனது? இவர் சொன்னார்ல, அங்கே முஸ்லீம்கள்லாம் அமைதியாக போயிட்டாங்க, இதை பிரச்சனை பண்ணவே இல்லை, அப்ஜெக்ட் பண்ணவே இல்லை, அதனால அவங்க பெருந்தன்மையாக விட்டு கொடுத்தாங்கிற மாதிரி பேசல. இது நான் என்ன எதுக்கு ராஜா பேசினாரா என்னன்னு தெரியல. நான் இருக்கக்கூடிய சில ஆங்கில ஊடகங்களில் இந்த டைட்டிலே நான் பார்த்தேன். இது அயோத்தியா ஆஃப் சவுத் அப்படின்ற டைட்டிலே போட்டு இதை ஒரு செய்தியாக ஒளிபரப்பு. நான் என்ன சொல்கிறேன், அதுதான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி பேச்சை உருவாக்குறதுக்கு யார் ஆரம்ப புள்ளியை உருவாக்குறது?
நீங்க சும்மா போற இடத்துல எங்க இருந்தோ வெளியே 4 பேர் வந்து ஆட்டை தூக்கிட்டு வந்து நான் ஆட்டை வெட்டுவேன், மாட்டை வெட்டுவேன், கோழியை வெட்டுவேன்னு அங்க பிரச்சனையை கலவரத்தை ஆரம்பிச்சது யார்? மணப்பாறை எம்எல்ஏக்கு அங்க என்ன வேலை? நவாஸ் கனிக்கு அங்க என்ன வேலை? வக்பு வாரியம் தான் ஒட்டுமொத்த மலையும் வக்பு வாரியம் சிக்கந்தர் மலைன்னு சொல்றதுக்கு இவருக்கு யாரு? இவர் யார் உரிமை கொடுத்தது? நீங்க ரொம்ப தெளிவா இருக்கு. காலகாலமாக அந்த கோவில் சிவனுடைய உருவமாக சிவலிங்கமாக இருக்கக்கூடிய கோவில் அந்த இடத்துல இப்படி இருக்கு. ரெண்டாவது, இவர் சபரிமலையை பத்தி சொன்னார், கும்பல்னு சொன்னார். என்னது கும்பலா? 20 லட்சம் பேர் பெண்கள்ங்க வரிசையில் நின்று விளக்கேத்தி காத்துட்டு இருந்தாங்க அந்த தீர்ப்பை எதிர்த்து. ஆண்கள் இல்ல, பெண்கள் 20 லட்சம் பேர் வரிசையில் நின்னாங்க. எப்படி மனித சங்கிலி நடக்குமோ அதே மாதிரி விளக்கேத்தி நின்னாங்க இந்த தீர்ப்பை எதிர்த்து. நீங்க என்ன பண்ணீங்க? தீர்ப்பை அமுல்படுத்தியே தீரணும்னு சொல்லி ஒரு பெரிய பாதுகாப்போட போய் பண்ணீங்க. ஆனா இங்க என்ன நடந்தது? தீர்ப்பை அமுல்படுத்தாம தீர்ப்புக்கு எதிராக என்ன செஞ்சீங்க? நீங்க கோர்ட்ல என்ன சொன்னீங்க? நாம திரும்ப திரும்ப அதான் சொல்றது. கோர்ட்ல கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் வரும்போது இல்லைங்க 6 மணி ஆகும்னு ஏமாத்துனீங்க கோர்ட்டை. நீங்க எல்லாமே இவங்க திட்டமிட்டு பண்ண விஷயம். நீங்க இன்னைக்கு நம்முடைய இப்போ தொடங்கி இருக்கு இல்லையா இந்த திருப்பரங்குன்றம், பல நூறு ஆண்டுகளா இருக்கட்டும், இப்ப தொடங்கினதுக்கான ஆரம்ப புள்ளி அது இந்து முன்னணி கிட்ட இருந்து தான் தொடங்கி இருக்கு. மதுரை மக்கள் கிட்ட இருந்து தொடங்கல, மதுரை மக்கள் அதை எதிர்பார்க்கல அப்படிங்கிற விளக்கத்தை அவர் சொல்றாரு. மதுரை மக்கள் என்ன பண்ணாங்க, ஏன் பண்ணல? மதுரை மக்கள் இல்லாமலே அங்க மதுரையில் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீபத்துல விளக்கேற்றணும்னு சொல்லி மதுரை மக்கள் இல்லாம தமிழ்நாடு முழுக்க போய் மற்ற இடங்கள்ல இருந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? ஒவ்வொரு வருஷமும் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கு. மதுரை மக்கள் தான் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இந்த இடத்துல தூண்ல விளக்கேற்றணும்னு மதுரை மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டு பெரிய அளவுக்கு வர்றதுக்கு காரணம் இவர்கள் செய்தது. அந்த இடத்துல தேவையில்லாம அனுமதி இல்லாம இது சிக்கந்தர் மலைன்னு பேசினது. அன்னைக்கு அரசாங்கம் வேடிக்கை பார்த்தது. அன்னைக்கு அந்த 2 பேர் மேல நடவடிக்கை எடுத்திருந்தா சம்பந்தமே இல்லாம அங்க போய் மாமிசம் சாப்பிட்டது. அதை எடுத்து தன்னோட ட்விட்டர் பக்கத்துல போட்டது யாரு? இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சது இந்த விளக்க, இந்த பிரச்சனையை ஏத்தி வச்சது இவங்க. இன்னைக்கு எரிகிறதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் திமுக. இன்னைக்கு பூர்ணச்சந்திரன் இறந்திருக்காருன்னு சொன்னா எந்த தீபத்தை ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி இந்த அரசாங்கம் தடுத்ததோ அதே தீபத்துல இவருடைய உடல் எரிஞ்சிருக்குல்ல, அதுக்கு காரணம் இந்த திமுக. அரசா கோர்ட்டினுடைய உத்தரவை அமல்படுத்த மறுபடியும் நான் உங்ககிட்டே வரேன். இளங்கோவன் சார், அந்த இடத்துல ஜெகதீஷன் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்ல, இது பல நூறு ஆண்டு காலம் இருந்திருக்கலாம், ஆனால் நடுவில் நிறுத்தப்பட்டது அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னா அது எப்போ நிறுத்தப்பட்டது, எதனால் நிறுத்தப்பட்டது, இது எந்த விஷயமுமே அறுதியாக நமக்கு தெரியாதப்போ இப்போ ஒரு நம்பிக்கையில் உள்ளூர் மக்கள் அதை ஏற்றிட்டு இருக்காங்க, அமைதியாக போயிட்டுருக்கு. இப்போ ஏன் அந்த புதிய நடைமுறையை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க? அது மதுரை மக்கள் நினைக்கல, இந்து முன்னணி தான் நினைக்குதுன்றாங்க. இந்து முன்னணி நினைச்சா என்ன தப்பு? நீங்கள் எது இப்போ வரலைங்க, நீங்கள் 100 வருஷமாக எனக்கு இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்தது. தீபத்தூண் இருக்கு, தீபத்தூண் இருக்கிறது உண்மை தானே? நீங்க என்ன சொன்னீங்க? அது அளவக்கல் செலவக்கல் எல்லாம் சொல்லி ஊரை ஏமாத்திருந்தீங்க. என்ன உண்மை? அது தீபத்தூண்னு இருக்குல்ல, அது ஏன் பொய் சொன்னீங்க? உங்க மோட்டிவ் என்ன? உங்க மோட்டிவ் எல்லாமே தவறான தகவலை மக்கள்கிட்ட பரப்புறது. அரசாங்கம் திட்டமிட்டு இவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த மீடியாவை வச்சுக்கிட்டு ஒரு ஃபேசிஸ்ட் உணர்வோட இந்த சமுதாய மக்கள் இந்துக்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தை, தவறான தகவலை மக்கள் மத்தியில் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லைங்கிறீங்க, ரைட், இல்லை. ஆனால் தீபத்தூண் இருக்குல்ல, தீபத்தூண் இருக்கா இல்லையா? முன்னாடி அது தீபத்தூண் தானா இல்ல அந்த தீபத்தூண் எதுக்காக இருக்கு அப்படிங்கிறது குறித்தே நிறைய சர்ச்சையான விஷயங்களை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. 1961 சர்வே கல்லுன்றாங்க, சமணர் தூண் அப்படின்னு சொல்றாங்க. சர்வே கல்லுன்னு சொன்னது யாருங்க? கனிமொழி அம்மா சொல்றாங்க, காங்கிரஸ் சொல்லுது, திமுக சொல்லுது, அங்க தொகுதி எம்பி சொல்றாரு, ரைட். நீதிமன்றத்துல HRNC-னுடைய அட்வொகேட் என்ன சொல்றாரு? அது சர்வே கல்லுன்னு சொன்னாரா? இல்ல, சர்வே கல் இல்ல, சமணர்கள் அங்க மேல உட்கார்ந்து கூடி பேசுவாங்க, அப்ப விளக்கேத்துனாங்கன்னு சொல்றாரு. அப்ப இவங்க சொன்ன தப்புன்னு, அதாவது முன்னாடி சர்வே கல்லுன்னு சொன்னவங்க எல்லாம் வரிசையா வந்து மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா? ஏன் பொய் சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா ஏன் பொய் சொல்றீங்க? நாம அன்னையிலிருந்து சொல்லிட்டு இருக்கோம், அது தீபத்தூண் தான், தீபத்தூண் தான். தீபத்தூண் 1961 தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்ட புத்தகத்துல திருப்பரங்குன்றம் சம்பந்தமா தல வரலாறுல அந்த கோவிலுடைய வரலாற்றுல மிக தெளிவாக இருக்கு, அது தீபத்தூண் தான் சொல்லி. ஆனா சார், இப்போ அந்த இடத்துல தர்கான்னு ஒண்ணு உருவாயிடுச்சு. சரி, அப்படி உருவானனால இப்ப அவங்களுடைய சென்டிமெண்ட்டையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த தீபத்தூண் அந்த தர்காவினுடைய எல்லைக்குள்ள வர்றதுக்கு அப்படின்ற ஒரு வாதத்தை தமிழக அரசு உங்களுக்கு எதா இருக்கா? ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி அந்த பிரிவி கவுன்சில்ல ரொம்ப தெளிவா இருக்கு, 33 சென்ட் அது பீக்ல இருக்கக்கூடிய இடம். இது பீக்ல இருக்கா? இல்ல, இது கீழே இருக்கு.
நம்ம தீப இல்ல, தூக்கு நீதிமன்றத்துல தர்கா தரப்புல இருந்து ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. தர்கா தரப்புல இந்த வாதம் எங்க கிட்ட இருந்தா ஆவணம் இருக்குன்னு சொல்றாங்களே, தாராளமா ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுங்க. எந்த ஆவணம் எங்க வந்தது தாராளமா ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் நீங்க இத்தனை வருஷமா ஏன் ப்ரொடியூஸ் பண்ணல? 1996ல இருந்து 94ல கேஸ் வந்தது, அப்ப ஏன் ப்ரொடியூஸ் பண்ணல? 2005ல பீஸ் கமிட்டி மீட்டிங்ல அதே மதுரையில திருப்பரங்குன்றத்துல ஆர்டிஓ தலைமையில நடந்த கூட்டத்துல மேல அந்த தீபத்தூண்ல விளக்கேத்துறதுக்கு எங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை, எதிர்ப்பும் இல்லைன்னு இதே தர்கா நிர்வாகம், அன்றைய நிர்வாகம் எழுதி கொடுத்தாங்கல்ல. இன்னைக்கு ஏன் மாத்துறாங்க? 1ஆம் தேதி தீர்ப்பு வந்ததுங்க, அன்னைக்கு ஏன் பேசல? தீர்ப்புக்கு முன்னாடி ஏன் பேசல? 3ஆம் தேதி அங்க விளக்கேத்த போகும்பொழுது இந்த அரசாங்கம் தடுத்து நிறுத்தின பிறகு ஏன் பேசல? இன்னைக்கு வழக்குன்னு வந்த பிறகு ஒவ்வொருத்தரா பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இவர்களை எல்லாம் தூண்டி விடுறது யாருன்னு சொன்னா இவங்க தான் தூண்டி விட்டுருக்காங்க. இன்னைக்கு பூர்ணச்சந்திரன் இறந்ததுக்கு காரணம் இந்த மாநில அரசாங்கம், இந்த முதல்வர் தான் இதுக்கு காரணம். அந்த அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளாக இருக்கக்கூடிய ஜுடிஷியரி, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை அமுல்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள், அந்த மதுரையினுடைய கமிஷனர், அதே மாதிரி மாவட்ட கலெக்டர், இவங்க 2 பேரும் குற்றவாளிகள். இவங்க மேல எஃப்ஐஆர் போடணும். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call